பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போது நாம் வாழ்க்கை சுமை, வாழ்க்கையில் உள்ள கடமைகள், அவைகளை நிறைவேற்றுவதற்கான காரண காரியங்களை குறித்து பார்க்க போகின்றோம். வாழ்க்கையில் குறைவுகள், வறுமைகள் கடமையை சரியாக செய்ய விடாமல் தடை செய்கிற போது நாம் படும் காரியங்களையும் அவைகளிலிருந்து நாம் எப்படி வேதத்தின்படி அவைகளை எப்படி ஜெயிக்க போகிறோம் என்பதையும் இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். மிக முக்கியமான கடமையில் ஒன்று என்னென்னா, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவர்களுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும். சுமைங்கிறது இதுதான். ஆனால் இதுவும் சுகமாகவும் அமைக்கணும். அப்படி அதுக்காக தான் நம்ம பாடுபடுறோம். அதுக்கு பணம் வேணும். என்ன தான் பாடுபட்டாலும் வர்ற வருமானம் எல்லாம் அன்றாட செலவுகளுக்கே சரியாக போயிடுது. சொல்லப்போனால் பாடுபடுற காலமெல்லாம் முடிஞ்சிட்டோன்னு நினைக்க தோணுது. வாழ்க்கையில் நம்ம இவ்வளவு தான் செய்ய முடியுமா? இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதா? நம்ம திறமெல்லாம் இவ்வளோதானா? நம்ம உயர்வு இவ்வளவுதானா? எல்லாம் முடிந்து விட்டதோ என்ற எண்ணம் தோணுது. என்றால் இப்போது வயதாகிவிட்டது, கடன் வேற. சரி, பிள்ளைங்க உஷாராக இருப்பாங்க, சம்பாத்தியம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதுகள் வளர்ந்து வரும் காலத்திலிருந்தே படிப்பு கூட ஒரு பெரிய போராட்டம்தான். அது இன்னும் அவங்கள படிக்க வைக்க முயற்சிகள் மேற்கொண்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். பிள்ளைகளும் நம்மை போல சங்கடப்படக்கூடாது. வாழ்க்கையை திறமையாக சந்திக்கணும், அதில் ஜெயிக்கணும் என்கிற நினைப்பு நம்மகிட்ட இருக்கிறதுனால அவங்க எங்கே தோற்று போயிடுவாங்களோ, அவங்க எங்கே நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் பட்டுருவாங்களோன்னு நம்ம கலங்குறோம், தவிக்கிறோம். தேவன் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். தவிக்கிற மக்களை தேவன் நினைக்கிறார். சாத்தான் பிடியில் சிக்கி அவதிப்படும் நம்மை அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். தமது அண்டையில் சேர்த்துக்கொள்ள ஆசையாக இருக்கிறார். சேர்த்துக்கொண்டு ஆறுதல் படுத்தி நம்பிக்கை கொடுக்க மிகவும் விருப்பத்தில் உள்ளார். சாத்தான் பிடியில் இருந்து மீண்டு வர வழிவகை செய்ய காத்திருக்கின்றார். நமக்கு மீட்பு தர, ஆறுதல் தர, நிம்மதி தர காத்திருக்கின்றார். இதுக்கு நம்ம எப்படி தகுதி பெறணும்? அதை தகுதி பெற்றால் தானே அவரால் அதெல்லாம் தர முடியும். அதுக்கு நம்ம தகுதி பெற்றோம்னா வாழ்க்கை சுமையாக இருக்காது, சுகமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இதை குறித்து இன்று தியானிக்க இருக்கின்றோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஜெபம். பரலோக பிதாவே, இந்த வாழ்க்கையில் நாங்கள் படுற கஷ்டத்தை எல்லாம் நீ பார்த்து கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா. நாங்கள் அறியாமல் உணராமல் செய்கிற தவறுகளால், இச்சையினால், பேராசையினால் செய்கிற தவறுகளால் நாங்கள் படுகிற கஷ்டத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களை முன்னேற்ற பாதையில், உமது நீதியின் பாதையில், உமது கருணை நிறைந்த பார்வை எங்கள் மேல் விழுந்து நாங்கள் உற்சாகமாக, மகிழ்ச்சியாக, சுகமாக இந்த வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும். ஆமேன். வசனம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே,
நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேங்கிறாரு. நம்ம பயந்துக்கிட்டே பயம்தான் நம்மளுக்கு பாதி தவறுகளை செய்ய வச்சிருது. திகையாத, நான் உன் தேவன் அப்படிங்கிறாரு. நான் ஓன் தேவன், நான் தான் வானத்தின் சிருஷ்டித்த தேவன், வல்லமை மிகுந்த தேவன்கிறாரு. எத்தனை தடவை நம்ம மறுதளித்தாலும், மனமோன போக்கில் போனாலும் நம்ம விட்டுற மாட்டார். நான் விட்டுட மாட்டேங்கிறார் அவர். பேதுருவை பாருங்கள், பேதுரு மறுதளிச்சார். பேதுருக்கிட்ட அவர் கேட்குறாரு, என்கிட்ட அன்பாக இருப்பியான்னு கேட்குறாரு. அன்பாக இருப்பேன்னு சொன்னவர், நான் என்னை எப்படி புறஜாதி மக்கள் என்னை எப்படி இப்படி வேதபாரர்களும் இவங்களும் என்னைய கஷ்டப்படுத்த பாடுபட பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாரு. விடமாட்டோம், நாங்கள் உயிரை கொடுப்போன்றாரு. ஆனால் அவர் பிடிச்சிட்டு போன பிறகு அந்த பிலாத்துனுடைய வேலைக்காரி கேட்குறா, இவனும் பேதுருவை பார்த்து, இவனும் அந்த கலிலேயன் கூட இருந்தவன் தான், இவனுடைய பேச்சு காட்டுகிறது அப்படிங்கிறா. பேதுருடைய பேச்சே இயேசுவின் பேச்சு மேலே மாறி போச்சு. அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் மறுதளிக்கிறார், எனக்கு தெரியாதுங்கிறாரு. அவள் தெரிஞ்சுக்கிட்டா, இவன் பேச்சை வச்சு தெரிஞ்சுக்கிட்டாவா, ஆனால் மறுதளிக்கிறாரு. இயேசு உயிர் திறந்த பிறகு மகதலேனா மரியாட்ட சொல்கிறாரு, எல்லாத்தையும் கலிலேயாவுக்கு வர சொல்லுங்கிறாரு. அப்போது ஸ்பெஷலாக சொல்கிறார், பேதுருவையும் அழைத்து வா அப்படிங்கிறாரு. பேதுரு வந்த உடனே இவர் பார்க்கும்போது பேதுருவிட்ட ஒன்றுமே இதை பற்றி பேசவே இல்லை. நம்மளாக தான் என்ன கேட்டிருப்போம், என்னப்பா சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதளிப்பேன்னு சொன்னேனப்பா, கொஞ்சம் பார்த்து இருந்திருக்கக்கூடாதா, கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கூடாது, சொல்லியும் செஞ்சுருக்கியப்பான்னு நம்மளாம் கேட்டிருப்போம். ஆனால் தேவன் அதை கேட்கவே இல்லை. அதை அவர் நினைக்கவே மாட்டார். நம்ம செய்ய தவறுகளை நினைக்கவே மாட்டார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நீ என் பிள்ளை, நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன். அதுதான் இதை கேட்டுட்ருக்கோம். அதனால தான் நம்ம பைபிளை தூக்குறோம். முன்குறித்திருக்கிறார். நான் உன்னை எப்படி விட முடியும்? உன்னை பலப்படுத்துவேன், சகாயம் செய்வேன், உன்னை நீதியின் கரத்திலால் தாங்குவேன். அந்த கரம் நீதியின் வழக்கரமா. அப்போது அந்த நீதியின் வழக்கரத்தால் நம்ம தாங்கப்படணும்னா நம்மளும் நீதி உள்ளவளாக இருக்கணும். நம்ம அதை மறந்துடக்கூடாது. அது நீதியின் வழக்கரத்தால் தான் தாங்குவார் நம்மளை. அவர் எப்போது நம்மை பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுவார், நீதியின் பாதையை நடத்துவார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்னதை பார்ப்போமா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் நாணத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நமது வறுமை, கஷ்டம், பிரச்சனைக்கு எல்லாம் தேவ ஞானம், உலக ஞானம் இல்லை, மனித ஞானம் இல்லை, தேவ ஞானம் நம்மிடம் இல்லாததுதான் காரணம். செய்ய வேண்டிய காரியங்களை அதன் காலத்தில் செய்யாமல் விட்டுடுறோம். சரியாக செய்ய ஞானம் இல்லாமல் தவறாக பண்ணிடுறோம். நம்ம கஷ்டத்துக்கு காரணத்தை நம்ம மனசாட்சியிட கேட்டால் சொல்லும். மனசாட்சி சொல்லும். ரொம்ப ஒரு சொல்ல கேட்டிருக்கேன், படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காமல் போயிட்டு, அவளாம் நல்லா படித்தா இப்போ நல்ல வேலையில் கஷ்டம்லாம் வாழ்கிறா, எங்கள் அப்பா பள்ளியெடுத்து போக சொன்னாங்க, நான் தான் போக மாட்டேன்ட்டு இப்போ அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லி சொல்ல கேட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காரியமும் மிக மிக முக்கியமான தருணங்கள். நான் 9th 7th நினைக்கிறேன், நான் படிக்கும்போது இங்கிலீஷில் ஒரு லெசன் உண்டு, நெக்லஸ்னு ஒரு தலைப்பில் ஒரு லெசன் உண்டு. அதில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு அம்மா என்ன பண்ணுவா, அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு நகையை இரவல் வாங்கி போட்டுட்டு போவாள். ஏன்னா அந்த நகை, அந்த நெக்லஸ்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். இவள் பார்த்துருப்பா, போட்டு போகிறத பார்த்துருப்பா. உடனே நம்மளும் இதை ஒரு நாள் வாங்கி போட்டு போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு நாள் இரவல் வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு பார்ட்டிக்கு போவாள். எல்லோரும் சொல்லுவாங்க, நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு, இவ்வளோ எல்லோரும் அழகாக இருக்குன்னு பாராட்டுவாங்க. ஆனால் போயிட்டு வர்ற வழியில் அந்த நெக்லஸ் தொலைஞ்சு போகும். இவளுக்கு என்ன செய்யனே தெரியாது. உடனே கடன் வாங்கி அதே மாதிரி நெக்லஸை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துருவா.
கடன் அடைக்கணுமே, வேலை செய்யணுமே, சிட்டிக்கு போயிடுவா. கிராமத்தை விட்டு சிட்டிக்கு போயிடுவா. அங்கே போய் உழைச்சி ஏகப்பட்ட வேலைகள் செய்து பணத்தெல்லாம் பேங்க் கடன்லாம் அடைப்பா. அடைச்சிட்டு ஒரு நாள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த இரவல் கொடுத்தவா அந்த சிட்டிக்கு வந்திருப்பா. அப்போ என்னடி எப்படி இருக்கேன்னு கேட்கும்போது ரொம்ப ஆள் வந்து வயசானவளா, ரொம்ப அவளுடைய அழகெல்லாம் போய் ரொம்ப முடியெல்லாம் வெள்ளையாகி ரொம்ப பரிதாபமாக இருப்பாவா. என்னடி இப்படி ஆகிட்டேன்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்லுவா, உன் நகையை நான் வாங்கிட்டு போனோம்ல, அந்த நகையை நான் தொலைச்சிட்டேன், அதனால் புது நகை எடுத்து கொடுத்தேன் உனக்கு, அதனால் பட்ட கடனுக்காக அடைக்கிறதுக்கு என் இளமையெல்லாம் என் வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிட்டேன் அப்படின்பா. அடா முட்டாள், என்கிட்ட கேட்டிருக்கக்கூடாதா? அந்த நகை ஒரு டூப்ளிகேட் நகைல்ல, அது ஒரிஜினல் டைமண்ட் இல்லையே, அது சாதாரண டூப்ளிகேட் நகைல்ல அப்படின்னு சொல்லுவா. இவளுக்கு எப்படி வந்திருக்கும் பாருங்கள். ஒரு டூப்ளிகேட் நகைக்காக பேங்கில் இருந்து கடன் வாங்கி அந்த கடன் அடைக்க படாத பாடுபட்டு வாழ்க்கையை இழந்து போனான். வாழ்க்கை தருணங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா தாங்கிட்ட உள்ளதை வச்சு தான் அழகாக இருக்கன்னு காட்டணும். அடுத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு போய் தான் அழகாக காட்டுறதால வந்த பிரச்சனை இது. தன்னோட உள்ளதை வச்சு நம்ம எவ்வளோ மதிக்காங்களோ அது மதிப்பு போதும் நம்மளுக்கு. நம்மகிட்ட அடுத்தவங்ககிட்ட இருந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்து அதை நம்ம கூட மதிப்பு நம்ம பெறணுங்கிறது ஆசை இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இந்த பாடம் எங்களுக்கு அந்த காலத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அப்படி அவங்க வேஸ்ட்டாக இழந்துட்டாங்க பெரிய தருணத்தை அவங்க. அதே போல் வாழ்க்கையில் நம்ம ஒரு காரியத்தை இழந்துட்டோம்னா திருப்பி நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது சான்ஸ் முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில். இதே போல் நமது பிரச்சனைக்கு காரணம் ஞானம் இல்லாமல். அவள் எப்படி ஞானம் இல்லாமல் அடுத்தப்பட்ட நகையை வாங்கிட்டு போட்டு போனால், ஞானம் இல்லாமல் அந்த நகையை தொலைச்சிட்டோம்பா அப்படின்னு அவட்ட சொல்லாமல் போயிட்டாவா. சொல்லியிருப்பா, எப்போ டூப்ளிகேட் தான்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருப்பா. ஞானம் இல்லாமல். அதனால தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டாவா. ஞானம் இல்லாமல் காரியங்கள் செய்வதும், காரியங்களுக்கு தேவையான காரியங்கள் செய்யாமல் விடுவதும் ஞானம் இல்லாமல் தான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். சரியான ஞானம் யாரிடம் கிடைக்கும்? தேவனிடம் மட்டுமே கிடைக்கும். நான் முன்னாடி பேப்பர் படிப்பேன், டிவி நியூஸ் கேட்பேன். ஏன்னா ஞானம் அடையணும்னு சொல்லி, இந்த ஞானமாக இருக்கணும், எல்லா மேட்டரும் நம்மளுக்கு தெரியணும்னு சொல்லி. பிறகு என்றைக்கு நான் இந்த பைபிளை தூக்க ஆரம்பித்தனோ அதுக்கு பிறகு அதெல்லாம் வெறும் யூஸ்லெஸ்ன்னு தெரிய வந்துச்சு. அந்த ஞானம்லாம் ஒன்றுக்கு புரோஜனம் இல்லாத ஞானம் தெரிய வந்துச்சு. இப்போ எதுவுமே பேப்பரை தொடுறதே கிடையாது, இப்போ டிவி நியூஸ் பார்க்குறதே கிடையாது. இப்போ அதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா கண்டவங்களை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு, தேவையில்லாத காரியத்தை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன்? நமக்கு அவசியமே இல்லை. நம்மளுக்கு அவசியம் இல்லாத காரியங்கள், நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுற காரியங்கள், நம்மளை தவறான பாதையில் நடத்துகிற காரியங்கள்னு நான் சொல்லுவேன். நம்மளுக்கு தேவையான செய்திகள் நம்ம காதுக்கு வந்து விழும். தேவையான செய்திகள் நம்ம காதுக்கு, நேச்சுரல் கலாமிட்டிஸில் இது பிரச்சனை ஆகுதா, அது நம்ம காதுக்கு வரும். அதை பற்றி நம்ம ஒன்றும் ஒரே பண்ண வேண்டாம். ஏன்னா ஞானம் இருக்கிற இடம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான் ஞானத்தை கொடுப்பார். தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளாமல் தப்பும் தவறுமாக செய்து காலத்தை தவற விட்டுவிட்டோம். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் ரொம்ப இருக்குது. வாழ்க்கை பூரா கோயிலுக்கு போகிறோம், பிள்ளைகளை கூட்டிகிட்டு தான் போகிறோம். ஆனால் பிள்ளைங்க இன்னும் திருந்த வேண்டிய காரியங்கள் ரொம்ப இருக்குது. கோயிலில் வாழ்க்கை பூரா பிரசங்கம் கேட்குறோம், ஆனால் அந்த பிரசங்கம் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. நம்ம பிள்ளைகளை மாற்ற மாட்டேங்குது. சத்தியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல அந்த பிரசங்கம். தேவ ஞானத்தை கேட்கணும். நம்ம தேவ ஞானத்தில் தான் இருக்குது. வெறும் ஃபார்மாலிட்டியாக கோயிலுக்கு போய் உட்காந்து பிரசங்க கேட்குறதுல அந்த ஞானத்தை பிள்ளைங்களை அடையலை. நம்ம வாழ்க்கை இன்னும் முழுமையாக மாறலை. நம்ம வாழ்க்கை முழுமையாக மாறினாதானே பிள்ளைங்க நம்ம வாழ்க்கையை பார்த்து மாறுவாங்க. அதனால் ஞானம் இல்லாமல் கவலை கண்ணீரில் சிக்கி தவிக்கின்றோம். ஞானம் தர்ற ஒரே ஆள் தேவன் மட்டுமா? இதை தெரியாமல் உணராமல் மாம்சத்தில் காரியங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம். வருகிற வருமானத்தை எல்லாத்தையும் பகட்டுக்காக, பெருமைக்காக, எல்லாத்தையும் நம்மளை பணக்காரன் நினைக்கணுங்கிறதுக்காக, நம்ம பெரிய ஆள் நினைக்கிறதுக்காக செலவழிச்சுக்கிட்டே இருக்கோம். கிடைக்கிற நேரத்தை எல்லாம் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லி தான் பெருமையை பாராட்டி செலவு பண்ணிகிட்ருக்கோம். முன்னேற்ற பாதையில் செலவழிக்காமல் இப்போது நம்ம தேவன் ஞானத்தை தர தயாராக இருக்கிறார். அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அதுவும் சம்பூர்ணமாக தர காத்து கொண்டு இருக்கிறார். யார் கேட்டாலும் கொடுப்பார், கடிந்து கொள்ள மாட்டார். நம்ம பாவியாக இருக்குமேன்னு பார்க்க மாட்டார்.
கேட்குற எல்லாருக்கும் கொடுப்பார், யாருக்கு இல்லை என்றே சொல்ல மாட்டார். அப்போ நான் பெற்றுக்கொள்ளாத காரணம் என்ன? கேட்காதது, அவரிடம் கெஞ்சி வேண்டி மன்றாடி கேட்காதது. அந்த ஞானம் எவ்வளவு மேன்மை தரன்னு பார்ப்போமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை பெறுகிற மனுஷனும் பாக்கியவான். அதன் லாபம் வெள்ளி பொன்னால் கிடைக்கும் லாபத்தை விட அதிகம். யார் நாட்டில் பணக்காரனாக இருக்காங்க? தங்க கடை வச்சுருக்கிறவங்க. அவங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை விட நம்மளுக்கு ரொம்ப லாபம் கிடைக்குமா? ஞானத்தையும் புத்தியையும் நம்ம பெற்றுக்கொண்டால் உலகத்தில் கிடைக்கிற எல்லா லாபத்தை விட ஞானம் புத்தியை உடையவங்க அதிக லாபத்தை பெறுவாங்களாம். அது என்ன அதிக லாபம் அவங்கள விட? ஆமாம், சரியானதை தேவையானதை மட்டும் நீதியின் பாதையில் செய்வதால் அதிக லாபம். அதிக லாபம்னா என்ன? அன்பு, பரிசுத்தம், உண்மை, மகிழ்ச்சி, சமாதானம், நிம்மதி, போதுமென்ற மனம். இது நமக்கு மட்டுமில்லை, நம்ம சந்ததிக்கும் இது தொடரும். இந்த பூமியில் இந்த ஞானம் இல்லாமல், இந்த அறிவு இல்லாமல் அநியாயமாக காரியங்கள் செய்து அவசியம் இல்லாத லாபத்தை பெறுகிறவர்கள், அது என்ன அவசியம் இல்லாத லாபம்? சாபம், கவலை, கண்ணீர், நோய், போலீஸ், கோர்ட்டு, கேஸு. இதன் மூலமாக அவங்க வருங்கால சந்ததியும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துன்பம் அடைவாங்க. இதை நாம் விளங்கி கொள்ளாமல் தேவனிடம் பணத்தையே கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். எல்லோரையும் விட நான் பெரிய ஆளாக மாறணும், ஏன்னா பணம் இருந்தால் தான் பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். விரும்பி எல்லாம் செய்வதற்கு பணத்தை கேட்குறோம். அவற்றை பணத்தில் தான் நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் இருக்குன்னு இந்த மாய உலகம் நம்மளுக்கு கற்றுத்தந்துருக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? வாசிக்க கேட்போமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31, 32, 33 வசனங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எவைகள் எல்லாம் இந்த உலக தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் நாம் தேடினா, நாம் விருப்பப்பட்டா, அதற்கு பாடுபட்டா அவர் நீதியையும் அவர் ராஜ்யத்தையும் தந்து இந்த உலக தேவையையும் கூடவே இலவசமாக தருவார்னு வேதம் சொல்லுது. ஏனென்றால் இதெல்லாம் உலகத்தில் நமக்கு தேவைன்னு சொல்லி அவருக்கு தெரியும். மேலும் நாம் தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடினா, அந்த தேடுதலுக்குள், அந்த முயற்சிக்குள், அதற்காக படும் பாடுகளுக்குள் உலக தேவையும் அடக்கம். வேதம் சொல்லுது பகல் முழுவதும் உழைக்கணும்னு சொல்லுது. அதுதான் பகல்னு சொல்லுது. முகத்தின் வேர்வை நிலத்தில் சிந்த பாடுபடணும்னு சொல்லுது வேதம். நான் உண்மையாக தேட வேண்டிய விதத்தில் தேவனை தேடாதது தான். எந்த விதத்தில் தேவனை தேடணுமோ அந்த விதத்தில் தேவனை தேடாதது தான் உலக தேவை கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆகவே உலக தேவை கிடைக்கணும்னா முதல்ல தேவ ராஜ்யம் நம்மளுக்கு கிடைக்கணும், நீதியும் கிடைக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் ஒழுக்கமாக, உத்தமமாக, உண்மையாக வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா உலக தேவையெல்லாம் நம்மளுக்கு பின்னாடி வரும், நம்மளுக்கு கூட வரும், நம்மளுக்கு கொடுக்கப்படும். யாரெல்லாம் உண்பதும் உடுப்பதுமான உலக தேவையை அதையே வாழ்க்கை குறிக்கோளாக நாடி தேடுறாங்களோ, தேவராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடாமல் அவர்களை வேதம் சொல்லுது அஞ்ஞானிகள்ங்கிறது. பேச்சு வழக்கில் சொல்லப்போனால் முட்டாளுங்கிறது. அவர்கள் தானே வாழ்க்கையில் பிரச்சனை சிக்கி தவிப்பாங்க. அவர்களால் அந்த பிரச்சனை விடுபட முடியாது. ஏனென்றால்
எல்லா செயலிலும் பணம் சம்பாத்தியம் பண்ணணும். எந்திரிச்சா பணம், உட்கார்ந்தா பணம், பார்த்தா பணம், எல்லாத்துலேயும் பணம் வரணும்னு ஆசை வந்துடும். அதுக்கு பாடுபட ஆரம்பிச்சிருவாங்க. பிறகு என்ன இருக்கும்? அது அக்காவாவது, அண்ணனாவது, தம்பியாவது, யாராக இருந்தால் என்ன, பணம் தான். பிறகு வாழ்க்கையில் என்ன இருக்கும்? சாபந்தான் இருக்கும், பாவம் தான் இருக்கும், நோய் என்று வாழ்க்கை வீணாகிவிடும். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டி பட்னியாக இருக்குமா? ராஜாவின் குமாரன், இளவரசன் பட்டினியாக இருப்பானா? அவன் விரும்பினது அவனுக்கு கிடைக்காதான். அவன் அப்பா இந்த அழிய உலகத்துக்கு ராஜா. ஆனால் நம்ம ராஜா, நம்ம அப்பா, நம்ம தேவன் ராஜாதி ராஜா. ஆனால் நாம் இந்த உலக ராஜாக்களை விட மேலானவர்கள். நமது தேவன் இந்த உலக ராஜாவை ஒரு நிமிஷத்தில் தள்ளி வேற ஒருத்தர் ஏற்படுத்துகிறாருங்கிறத நம்ம அறியாமலே இருக்கிறோம். இந்த உண்மையை நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, உணர மாட்டேங்குது. உண்மை, நமது தேவன் சர்வ வல்லவர் என்றது அறியாமல் இருக்கிறோம். நாம் யார் என்று நம்ம இன்னும் உணராமல் இருக்கின்றோம். அதனால் கண்டவர்களை பார்த்து, கண்டதை நினைத்து, நம்மளுக்கு அப்படி இல்லையே, அப்படி ஆகலையே, இப்படி ஆகலைன்னு சொல்லி பொறாமப்பட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம். இவர்கள் அழிய உலகுக்கு ராஜா, நாம் அழியாத நித்திய ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைங்க. நம்ம தேவன் நம்ம நேர்த்தியானதை விரும்ப வைப்பார், கிடைக்க வைப்பார். இந்த பாருங்கள், எலியாவுக்கு இஸ்ரவேலில் பஞ்சம் 3 வருஷம். இஸ்ரேல் மக்களுக்கே சாப்பாடு இல்லை, ராஜாவுக்கே சாப்பாடு இல்லை. ராஜா குதிரைக்கே புல் இல்லை, புல்லை தேடி ராஜா ஓடினார்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் எலியாவுக்கு காகம் இறைச்சியும் அப்பமும் கொண்டு கொடுக்கு. அந்த பஞ்சு காலத்தில் இறைச்சி எவ்வளோ பெரிய உணவு பார்த்தீங்களா? சரி, தூதன் தலையில் சுடப்பட்ட அடையை கொடுக்குறான். அது பிறகு சாரிபாத்து விதவை வீட்டில் எண்ணெய் சட்டியில் எண்ணெயும் மாவு பிசைய தொட்டியில் மாவும் காலியாகவே இல்லை. தேவன் போஷிப்பார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை மட்டுமே தருவார், வேதனையை கூட்டார், வேதனை தரார். ஏனென்றால் சாத்தான் இருக்க மாட்டான், சோம்பேறித்தனம் இருக்காது, களவு, பொய், குறை சொல்கிறது இருக்காது, துரோகம் இருக்காது, இச்சை இருக்காது, பேராசை ஆகியவையெல்லாம் அவனுக்கு பிடிச்சது. அந்த துர்நாற்றங்கள்லாம் அவனுக்கு பிடிச்சது. அந்த துர்நாற்றங்கள் மத்தியில் தான் அவன் இருப்பான். அந்த பேட் சுமலுக்கு மத்தியில் தான் அவன் இருப்பான். நம்மகிட்ட அந்த பேட் சுமல் இல்லாட்டா அவன் இருக்க மாட்டான். நம்மகிட்ட இருக்க முடியாது அவனால். நமது தேவன் மனம் வீசுபவர் அவர். அதனால் நாமும் மனம் வீசுவோம். அந்த மனங்கிறது எது? மன்னிப்போம், விட்டு கொடுப்போம், பொறுத்து போவோம். ஏனென்றால் நமது கர்த்தர் மேய்ப்பர், நமது மேய்ப்பர். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டால் நம்மை அவர் எங்கு கூட்டிகிட்டு போய் மேய்ப்பாராம்? வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். புல்லுள்ள இடத்துல, தண்ணீர் உள்ள இடத்துல மேய்ப்பாராம். சாப்பாடுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. அங்கே பாலும் தேனும் ஓடும். அங்கே நீதியின் பாதையில் நடத்துவாராம். வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி தான். ஏன்னா அவர் மேய்ப்பர். நம்மளுக்கு அவர் எல்லாத்தையும் சுமந்து, கஷ்டம் நஷ்டம் எல்லாரும் அவர்கிட்ட. சிங்கம் வரும், கரடி வரும், எல்லாம் அவர் சந்திச்சுக்குவார். நம்மளுக்கு சமாதானம், மகிழ்ச்சியும் தான். ஏன்னா அவர் முன்னாடி போகிறோம் நீதியின் பாதை. நாம் பயப்பட மாட்டோம், எதுவாக இருந்தாலும் பயப்பட மாட்டோம்.
மரண இருளாக இருந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டோம். காரணம், சர்வ வல்லவர் நம்முடன் இருக்கிறார். நம்ம உயர்த்துவார். யாருக்கு முன்னாடியா? எதிரிகளுக்கு முன்னாடி உயர்த்துவாராம். யார் எதிரி? நம்ம தோல்வி அடையணும், நம்ம நஷ்டம் அடையணும், நம்ம கஷ்டப்படணும், நம்ம இல்லாமல் போகணுன்னு நினைக்கிறாங்களா, அவங்க முன்னாடி நம்மளை உயர்த்துவாராம். நம்ம இது தெரியாமல் என்ன பண்ணுறோம்? எங்கள் எதிரி இல்லாமாக்கு காணாமாக்குன்னு அவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவர் நம்ம எதிரி கொடுக்குற பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவங்களை இல்லாமாக்குறது காணாமாக்குறது இல்லை, அவங்க முன்னாடி நம்ம உயர்த்துறாருல, அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை. அது தேவனுக்கு தெரியும். தேவன் எல்லாத்தையும் தேவன் நேர்த்தியாக சரியாக செய்வார். உலகம் பணத்துக்கும் பதவிக்கும் பின்னாடி ஓடும். இந்த பணம் தானே உலகம் ஓடுது. பதவி கட்சி மாதிரி உடனே இன்னொரு கட்சியில் சேர்ந்துடுறாங்கல்ல. பதவிக்கு, பணத்துக்கும் பதவிக்கும் பின்னாடி தான் உலகம் ஓடும். நமக்கு பின்னாடி அந்த பணமும் பதவியும் ஓடி வரும்னு வேதம் சொல்லுது. ஏன்னா நமக்கு முன்னாடி தேவன் போயிட்டுருக்கிறார். அவர் பாதைகளை நம்ம பின்தொடர்கிறோம். அதனால் பணத்துக்கும் பதவிக்கும் பின்னாடி நம்ம போக மாட்டோம். நம்மளுக்கு பின்னாடி பணம் பதவியும் வரும்னு சொல்லுது. அவருக்கு நாம் ஆடுகளாக இருந்தால், இப்படி ஆவதற்கு நாம் என்ன செய்யணுமா? நம்ம சுய புத்தியில் சாயக்கூடாதான். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்ம சுய புத்தியில் சாயக்கூடாது. அது மட்டும் இல்லை, சித்தப்பா பெரியப்பா மாமா இவங்கள்டெல்லாம் ஆலோசனை கேட்கக்கூடாது. கர்த்தரோட ஆலோசனை கேட்கணும். பரிசுத்த ஆவியானவரை பிடிச்சிக்கொள்ளணும். அவர் உணர்த்துவது மேல் நம்பிக்கை வைக்கணும். அதை செயல்படுத்தணும். அந்த ஆலோசனை கஷ்டமாக தான் இருக்கும், கசப்பாக தான் இருக்கும். பொறுமையாக இருன்னு சொல்லுவார், நிதானமாக இருன்னு சொல்லுவார், விட்டு கொடும்பார். கசப்பாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். அதை செய்யணும். என்ன செய்ய வேணாலும் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் அது கர்த்தரோட இடத்துல போய் இது சரியாக இப்படி செய்யலாமான்னு ஆலோசனை கேட்கணும். இல்லை, தாவீது அதை தான் கேட்டான். தாவீது பெலிஸ்தரோட போய் யுத்தம் பண்ண போகிறான். நான் போனால் அவங்கள என் கையில் ஒப்புவிப்பறான்னு கேட்குறான். ஆமாங்கிறாரு. எல்லாம் ஓகேங்கிறாரு. தேவன் போகிறான். அதே மாதிரி எல்லாம் மாபெரும் வெற்றி கிடைக்குது. எதிரிகள்லாம் தண்ணீர் குளம் உடைஞ்ச மாதிரி அவனை விட்டு ஓடி போனாங்கன்னு சொல்லுது வேதம். திருப்பியும் சண்டைக்கு வராங்க அவங்க. இப்போ அவன் என்ன நினச்சிருக்கானு? நம்மகிட்ட முன்னாடி புறமுது காட்டு ஓடினவங்க, நான் முறியடித்தவங்க, நான் அவங்கள ஜெயிக்கிறது ஈஸி, இதுக்கெல்லாம் தேவன்கிட்ட போக வேண்டாம், நம்மளே பார்த்துக்கொள்ளனால நம்ம இருந்திருப்போம். ஆனால் தாவீது அப்படி இல்லை. தாவீது நேராக தேவன்கிட்ட போய் கேட்குறான். தேவன் இதுக்கு ஸ்பெஷலாக ஆலோசனை சொல்கிறாரு. அவர் ஸ்பெஷலாக பின்பக்கத்து வழியாக போ, நீ இந்த மொஸ்கோட்டை பூச்சிகள் உள்ள செடி இருக்கும், அப்போ சத்தம் கேட்கும், அப்போ நீ போ அப்படின்னு ஸ்பெஷலாக ஆலோசனை சொல்கிறாரு. எதை நம்ம ஈஸி நினைக்கிறோமோ அதை தாவீது கஷ்டம்னு நினச்சி தேவன்கிட்ட கேட்குறான். கஷ்டம் ஈஸின்னு தேவன்கிட்ட கேட்குறது எல்லாத்தையும் தேவன்கிட்ட கேட்டதான் தாவீது. தாவீதுடைய வெற்றியின் ரகசியம் இதுதான். வேதத்தின்படி இது தவறு என்று நான் உணர்ந்தால் செய்யக்கூடாது. அப்போது தான் நமது பாதை நீதியின் பாதையாக இருக்கும். அப்போது வறுமை கவலை இருக்காது. அடுத்து பணமும் செல்வமும் யாருக்கும் கிடைக்கும்னு வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். நம்ம தேவன்கிட்ட பணத்தை தான் கேட்டுட்ருக்கோம். வேதம் என்ன சொல்லுது? வேலையை பற்றி பேசுது, கையை பற்றி பேசுது வேதம். வேலை செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக அவன் ஏழைங்குது வேதம். அவன் கஷ்டப்படுவாங்குது, அவன் பணம் இருக்காதுங்குது. வேலை செய்தாலும் என்ன கையால் வேலை செய்கிறான்னு பார்க்குது. சோம்பேறி கையில் வேலை செய்தால் அவன் ஏழைதான்னு சொல்லுது. சோம்பர் கைன்னா என்ன? நேரம் ரொம்ப ஆகியிருக்கும், ஆனால் வேலை ஒன்றும் நடந்திருக்காது. வேலை செய்து முடிக்கணும் எண்ணமே இருக்காது. நேரத்தை போக்கி கூலியை வாங்குறதுலே குறியாக இருப்பாங்க. இவங்க வாழ்க்கை முழுவதும் சாதாரண வேலைக்காரனாக தான் இருப்பாங்க. இதுதான் சோம்பர் கை. அதே வேலையை இன்னொருத்தன் செய்வான். அவன் சுறுசுறுப்பில் கையாக இருப்பான். அவன் எப்படி செய்வான் அந்த வேலையை? சாயங்காலம் 5 மணிக்குள்ள இந்த வேலை செய்து முடிக்கணும்னு தீவிரம் காட்டுவான். இந்த தீவிரம் காட்டுறாமல இவன் முதலாளி ஆயிடுவான். அவன் 5 மணி வரைக்கும் வேலை கடத்துவான்ல. சோம்பேறி கை உள்ளவன் அவன் சாதாரண தொழிலாக கொஞ்ச நாள் அந்த தொழில் அவனுக்கு கிடைக்காது. அதையும் அவனை விட்டு அவன் கூட மாட்டாங்க. அவன் கஷ்டப்படுவான்.
இவன் முதலாளி ஆயிடுவான். இவனை எல்லாரும் வேலைக்கு கூப்பிடுவாங்க. இவனை இன்னும் சுறுசுறுப்பான கை, முதலாளி ஆயிடுவான். நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம கை எப்படி இருக்குது? அடிமட்ட தொழிலாளியாக இருப்பதும் முதலாளி ஆவதும் கையின் பிரயாசத்தில் தான் கர்த்தர் சொல்கிறாரு. இப்போ இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை வருது, அரசாங்க வேலைக்கு போகணுன்னு சொல்லி. நல்ல ஆசை தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, வாசிக்க கேட்போம். பிரசங்கி 9வது அதிகாரம் 10வது வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. வேதனை சொல்லுது, செய்யும்படியும் கைக்கு நேரிடுறது வேலையை செய். உனக்கு என்ன வேலை கிடைச்சிக்கிறத செய். கிடைச்ச வேலையை பார் என்கிறது வேதம். முழு பலத்துடன் பாருங்கிறது. அப்போது இன்னொரு அதிகாரத்தையும் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறோம். மத்தேயு 25வது அதிகாரம் 23வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். போதும். கொஞ்சத்தில் உண்மையாரி அநேகத்தில் அதிகாரி வைப்பேன்னு வேதம் சொல்லுது. தேவன் சொல்கிறாரு, நீ இப்போ கிடைச்ச வேலையை முதல்ல பாரு, அதில் உண்மை உத்தமாக பாரு, உன்னை உயர்த்துவார். நீ நினச்ச வேலைக்கு விட மேலே உயர்த்துவார், அல்லது நினச்ச வேலை அவன் கிடைக்கிற மாதிரி உயர்த்துவார் அவர். அப்படி தான் வேதம் சொல்லுது. நீ அதிகாரியாக மாறுவேன்னு சொல்லுது. அது மட்டுமல்ல, உழைக்காமல் சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். சரிங்களா? சுற்றி திரிகிறாங்க, வேலை செய்யாமல் வீணாக நேரத்தை போக்குறாங்க, அடுத்த உழைப்பில் சாப்பிட்றாங்க. வேதம் கரெக்டாக சொல்லுது, உழைச்சி சாப்பிடாதன்னு சொல்லுது வேதம். இறுதியாக மிகுந்த ஆதாயத்தை பற்றி வேதம் சொல்லுது. எல்லாரும் மிகுந்த ஆதாயத்துக்காக தான் ஓடிட்டுருக்காங்க. அந்த மிகுந்த ஆதாயத்தம் எப்படி கிடைக்குன்னு வேதம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். பார்த்தீங்களா? திருப்தியும் தேவபக்தி தான் மிகுந்த ஆதாயம். எல்லாம் ஆதாயத்துக்காக தான், லாபத்துக்காக தான் ஓடிட்டுருக்கிறாங்க. திருப்தி இருந்தால், திருப்தி வர்றது தான் பெரிய ஆதாயங்க, பெரிய லாபம்னு சொல்கிறாங்க. என்ன, எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் அது அவனுக்கு ஆதாயமாக மாற மாட்டேக்குது. ஏன்னா இன்னும் பணம் வேணும், இன்னும் சொத்து வேணும், ஓடிக்கிட்டே இருக்கிறான். பரிசு வாங்கியாச்சு, கப்பு கிடச்சிட்டு, வாங்கிட்டோம், ஜெயிச்சிட்டோம், ஓட்டத்தை முடிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம், நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னு நினைப்பே வர மாட்டேங்குது. இன்னும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ சொத்து வந்தாலும், எவ்வளோ பணம் வந்தாலும், எவ்வளோ பதவி வந்தாலும், புகழ் வந்தாலும் அடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. திருப்தியே இல்லை. திருப்தி இல்லாமலேயே வாழ்ந்து முடிச்சிடுறாங்க அவங்க. ஆனால் வேதம் சொல்லுது, தேவன்தான் திருப்தியை போதுமென்ற மனதை தருவார்னு சொல்லுது. ஆகவே நாம் தேவ கட்டளைப்படி நடந்தால் மிகுந்த ஆதாயத்தை புத்திசாலித்தனமாக நாம் பெற்றுக்கொள்ளுவோம். முட்டாள்தனமாக வாழ்க்கையை வீணடிக்க மாட்டோம். நாம் புத்திசாலித்தனமாக தேவனுடைய ஞானத்தை பெற்று நாம் வாழ்ந்தோமானால், தேவனுடைய கட்டளையில் கீழ்ப்படிந்து நாம் இந்த வாழ்க்கையை நடத்தினோமானால், நாம் மிகுந்த ஆதாயத்தையும் மிகுந்த லாபத்தையும் பெற்று நம் சந்ததி இந்த பூமியிலே மிகுந்த லாபத்துடனும் நிரந்தரமாக நித்திய ஜீவனையும் அடைய கிருபை பாராட்டும், கிருபை கிடைக்கும். ஜெபம். கண்களை மூடிக்கொள்வோம். பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா.
எங்களை இந்த வார்த்தைகளை கொண்டு உணர்த்தியதற்காக நன்றியப்பா. இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதுக்கு எனக்கு கோடிட்டு காட்டியதற்காக நன்றியப்பா. இந்த வாழ்க்கையில் எதெல்லாம் லாபம், எதெல்லாம் மிகுந்த ஆதாயம் என்று நீ காட்டி கொடுத்ததுக்காக நன்றியப்பா. இயேசுவே, இந்த லாபத்தையும் மிகுந்த ஆதாயத்தையும் நான் நாடி இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் உமது சொல்படி வாழ்ந்து வருகையின் போது நித்தியமாக உம்முடைய வாழவும் நாங்கள் எங்களை தகுதி பெற வைக்கப்படுறதற்காக நன்றி பிதாவே. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.